மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளிலே சங்கரன் கோவில் மறைவட்ட அளவில் நடைபெற இருக்கக்கூடிய அன்பிய கலை விழா போட்டிகளுக்கு வருகை தந்திருக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய இந்த கலை விழா நிகழ்வு தொடங்க இருக்கிறது. எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய இறை மக்கள், பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கக்கூடியவர்கள் இங்கே முன்னால் மண்டபத்திற்கு முன்னால் வந்து அமரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறைவட்ட அளவிலான அன்பிய கலை போட்டியானது இனிமையான முறையில் இறை நிகழ்வோடு துவங்க மழலையர்களின் இறைவணக்க பாடலோடு இந்நிகழ்வு இனிதே துவங்குகின்றது.
இறை பாடலோடு இறை வசனத்திற்கு நாம் செவி கொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 42 முதல் 47 முடிய. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்துதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்து அளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களிடையே நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். இயேசுவே, இரட்சகரே, எங்களுக்காக பாடுதல் பட்டவரே, எங்களுக்காக மரித்தவரே, எங்களை மீட்டவரே, இம்மட்டுமாய் செய்த அனைத்து உதவிகளுக்கும் உபகாரங்களுக்கும் கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இன்றைய நாளில் நடைபெறக்கூடிய இந்த அன்பிய பணிக்குழுவின் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நீரே ஆசீர்வதித்து தரும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இதில் பங்கெடுக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இறைமக்கள் அனைவரும் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழவும் அதன் மூலமாக அன்பிய மக்களை ஒன்றாக கட்டி எழுப்பவும் தேவையான அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்றும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசுவே, இரட்சகரே, இந்த அன்பிய பணிக்குழு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர்தாமே ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்தி தரும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் பாளையங்கோட்டை மறைமாவட்டம் முழுவதும் ஒரே அன்பியமாக இணைந்து ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய வரத்தை தருமாறு எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேச்சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். அன்பியம் என்பது சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை என்பதனையும், நாம் அன்பியமாக பல்வேறு நிகழ்வுகளுக்காக நாம் இறைவனிடம் வேண்டும் பொழுது அனைத்து காரியங்களும் கைகூடும் என்பதே இந்நிகழ்வின் மூலமாக நாம் உணர்கின்றோம். இந்நிகழ்வு சுவர் இல்லாமல் சித்திரமில்லை என்பதற்கிணங்க ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் வரவேற்பு என்பது மிகுந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடியது. அத்தகைய வரவேற்புரையை வழங்க அன்பிய பணிக்குழுவின் பணியாளர் அகஸ்டின் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி 2025 அன்பிய கலை போட்டிக்கு தலைமை பொறுப்பேற்று மிகவும் சீரும் சிறப்புமாக நம்மை எல்லாம் மறை வட்டத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மறை வட்ட அதிபர் சங்கரங்கோவில் பங்கு தந்தையுமாக இருக்கின்ற அருள் தந்தை ஜோசப் கென்னடி அவர்களை வருக வருக என்று வரவேற்று பாளையங்கோட்டை சாந்திநகர் ஜூப்ளி நிலைய இயக்குனர் அன்பிய இயக்குனர் அருள் தந்தை பீட்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு வரவேற்போம்.
அடுத்ததாக அன்பியங்களை ஒருங்கிணைக்கின்ற பணியிலே சங்கரன் கோவில் மறைவட்ட அளவில் நடக்கின்ற 11 பங்குகளின் எல்லா பங்குகளையும் ஒருங்கிணைத்து இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும். சங்கரங்கோவில் பாளை மறை மாவட்டத்திலே சங்கரங்கோவில் மறைவட்டம் நம்பர் 1 என்று காட்ட வேண்டும் என்று சொல்லி புளியங்குடி பங்கு தந்தையாக இருக்கின்ற அருள் தந்தை எட்வின் ராஜ் அவர்கள் மிகவும் இந்த விழா சீரும் சிறப்புமாக அமைய எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாளை மறை மாவட்ட நம்முடைய அன்பிய பொறுப்பாளர், அன்பிய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே ஜான் இருதயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வருக வருக என்று இந்த விழாவிற்கு வரவேற்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். பங்கு தந்தையோடு இணைந்து இன்னும் இந்த பங்கு சீரும் சிறப்புமாக அமையவும் இந்த பங்கிலே அன்பியங்களை கட்டி எழுப்பக்கூடிய வகையிலே நம்முடைய உதவி பங்கு தந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயேசு சபையின் குரு ஜோ மார்ஸ் அவர்களுக்கு நாம் இன்னும் அவர்களை இந்த பங்கிலே தந்தையோடு இணைந்து இன்னும் பல அன்பியங்களை சீரும் சிறப்புமாக அமைக்க உதவிடுகிறார். இந்த விழா சிறப்புற அமைய அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி நம்முடைய ஜூபிலி மேய்ப்பு பணி இயக்குனருடைய உதவி புரிகின்ற சகோதரர் அவர்கள் நம்ம இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். ஜோசப் அபிஷேக் அவர்கள். அடுத்ததாக சிவகிரி பங்கிலிருந்து எப்பொழுதும் சிரித்த முகம், சிங்கம்பாறை தத்தெடுத்த முத்து என்று சொல்லக்கூடிய அருமையான மக்களை எப்பொழுது பார்த்தாலும் புன்முறுவலோடு, இங்கேயே இவ்வளவு புன்முறுவல் இருக்கிறார்னா அன்பியங்களை அந்த ஒருங்கிணைக்கிற பணியிலே அவர் மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே அவர் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மக்களை ஒருங்கிணைத்து அழைத்து வந்திருக்கிறார்கள். அவருக்கு சிவகிரி பங்கு தந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மைக்கேல் மகேஷ் அவர்களுக்கு அபிஷேக் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். இந்த வேளையிலும் கூட மக்கள் அன்பிய குழுக்கள் இல்லாமல் இந்த விழா இல்லை. 11 பங்குகள், குறிப்பாக புளியங்குடி, சிவகிரி, சேர்ந்தமரம், தன்னூத்து, மேல இளந்தகுளம், வேலாயுதபுரம், சிதம்பராபுரம், சங்கரன் கோவில், குருவிகுளம், ரங்கசமுத்திரம், ஊத்துமலை, ஒவ்வொரு பங்கு தந்தைகளும் ஒவ்வொரு பங்கிலும் அன்பியங்கள் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை ஒரு முத்தாக இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கலை போட்டிக்கு அனுப்பி வைத்த அந்த பங்கு தந்தையர்களை நினைத்து பார்க்கின்றோம். இந்த சங்கரன்கோவில் பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு பங்கிலும் பங்கு தந்தையர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக அவர்கள் உங்களை வழி நடத்தி இருக்கிறார்கள் என்பதை உங்களை பார்த்தே நாங்கள் அறிந்து கொண்டுகிறோம். அவர்களையும் இந்த வேளையிலே நாம் கரங்களை தட்டி அவர்களுடைய பணி இன்னும் மென்மேலும் அந்த பங்கில் அன்பியங்களை கட்டி எழுப்புகிற வகையிலே உருவாக்க வேண்டும் என்று கரங்களை தட்டி வரவேற்கின்றோம். கொஞ்சம் சத்தம் குறையுது. இல்லாத ஒருவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்களே, வந்த உங்களை நீங்கள்லாம் கண்மணிகள், நீங்கள் அன்பிய கண்மணிகள் என்று சொல்லலாம். நீங்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும், இதிலும் மிகவும் சிறந்த பரிசுகளை தட்டி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இயேசுவின் கண்மணிகள், அன்பிய கண்மணிகள் ஒவ்வொருவரையும் கரங்களை தட்டி அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்களுக்கெல்லாம் ஒத்தாய்ப்பாக இந்த கலை போட்டியிலே ஒவ்வொரு போட்டியாளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு போட்டியாளர்களையும் உன்னிப்பாக கவனித்து அவர்களையும் அவர்களின் திறமைகளையும் மதிப்பீடு செய்வதற்காக வந்திருக்கின்ற 3 நீதிபதி அவர்களையும்
தந்தை அவர்கள் அறிமுகம் செய்வார்கள். இந்த வேளையிலே வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த அன்பிய பணிக்குழுவோடு இணைந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக அன்பியங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும், அன்பிய பொறுப்பாளர்களை கண்காணிக்க வேண்டும், அன்பியத்தில் சென்று பார்வையிட வேண்டும் என்று சொல்லி நிரந்தர மறை மாவட்ட அன்பிய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஜான் இருதயராஜ் அவர்களை 70க்கு மேல் வயசாயிட்டு அவர்களை வருக வருக என்று இந்த விழாவிற்கு வருகின்றார்கள், வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்ததாக பொதுநிலையர் பணிக்குழுவிலே பாளை மறை மாவட்ட அளவிலே பொதுநிலையினர் பணிக்குழுவிலே மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றி இந்த விழாவிற்கு உறுதுணையாக உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கலந்து பேச வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்ற பொதுநிலையர் பணிக்குழு செயலர் மிஸ்டர் ஆண்டனி வியாகப்பன் ஆசிரியர் அவர்களையும் கரங்களை தட்டி நாம் வருக வருக என்று வரவேற்போம். இவர்களோடு இணைந்து இந்த மறை மாவட்ட அளவிலே அன்பியங்கள் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 3 ஆண்டுகளாக மறை மாவட்ட அன்பிய பொறுப்பாளராக பணியேற்றுள்ள நான் அடியேன் உங்களிடத்தில் அன்போடு கூட உங்கள் யாவரையும் குறிப்பாக தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற அருள் தந்தையர்கள், பொதுநிலையினர்கள், வந்திருக்கின்ற அருள் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் விழாவிற்கு வருக வருக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான குரலால் அருமையாக வரவேற்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடுவர்களை பற்றி ஒரு அறிமுகத்தையும் அவர்கள் எத்தகைய பண்புகளை கொண்டவர்கள் என்பதை பற்றியும் விளக்கி கூற அன்பிய பணிக்குழுவின் செயலர் தந்தை பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்குரிய தலைவர், அதாவது சங்கரன் கோவில் மறைவட்ட அதிபர் அருள் தந்தை ஜோசப் கென்னடி அவர்களே, பங்கு தந்தை எட்வின் அடிகளார் அவர்களே, சிவகிரி பங்கு தந்தை மகேஷ் அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை இந்த வேளையில் அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்தில் அன்பியங்கள் குறிப்பாக 2002ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்டது. நம்முடைய முன்னாள் அதாவது ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்கள் தலைமையில் முதல் செயலராக அருள் தந்தை VKS அருள்ராஜ் அவர்களை நியமித்து இந்த அன்பியங்களை பாளையங்கோட்டை மறை மாவட்டம் முழுவதிலும் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தார்கள் ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்கள். அதோடு கூட அருள் தந்தை VKS அவர்கள் அயரா உழைப்பு முயற்சியினால் மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பங்குகளிலும் அன்பியங்களை ஏற்படுத்தினார்கள். 1200 அன்பியங்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிறது. அன்பியங்கள் வந்த பிறகு திரு அவையினுடைய வரலாற்றிலே புதிய ஒரு திருப்பம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் பங்கேற்பு பொதுநிலையினர் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது என்பதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். குறிப்பாக பங்கு தந்தைக்கு வலதுகரம் போல அன்பிய பொறுப்பாளர்கள் பங்குகளிலே செயல்படுவதை நாம் பார்க்கலாம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அன்பியத்திற்கு சொல்லிவிட்டால் போதும், தரமான நிகழ்வுகளை எல்லாம் வழங்கக்கூடிய அளவிற்கு அன்பிய குடும்பங்களில் மக்களின் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. ஏன் ஆலயம் வழிபாடு என்று சொன்னால் கூட முன்பெல்லாம் ஒரு சிலர் தான் ஆக்கிரமித்து கொண்ட ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு பீடத்தில் ஏறாதவர்கள் கூட ஏறி நின்று வாசகம் வாசிப்பதோ மன்றாட்டு சொல்வதோ அந்த அளவிற்கு பங்கேற்பு அதிகமாக இருக்கிறது. இவ்வாறு எல்லா நிலைகளிலும் அன்பியங்களில் பங்கேற்பு என்பது, பொதுநிலையினுடைய பங்கேற்பு என்பது போற்றுதற்குரிய ஒன்றாக, பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பியம் வந்த பிறகு
ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு திரு அவையாக திரு அவை இயங்கி வருகிறது. முன்னாலெல்லாம் அதாவது ஒரு ஊர் என்று சொன்னால் ஊர் அமைப்பு இருக்கும், அவர்கள் திட்டமிடுவார்கள், செயல்படுத்துவார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஊர் அமைப்பு என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட சில பங்குகளில் பங்கு பேரவை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அன்பியங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறவர்கள் தான் இந்த பங்கு பேரவை போன்ற பங்கேற்பு அமைப்பில் இருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு பொது நிலையினருடைய பங்கேற்பு அமைப்புகளில் அதிகமான நபர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அன்பியங்களில் இருந்து தான். இதெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையிலே திரு அவை ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு திரு அவையாக இன்றைய காலகட்டத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு திரு அவையாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காரணம் அன்பியங்களுடைய வரவிற்கு பிறகுதான் என்று நிச்சயமாக உறுதிபட சொல்ல முடியும். அன்பியங்கள் உண்மையிலே இறையாட்சியின் கருவிகளாக அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற பகிர்வு, மனிதநேயம் இவற்றுக்கெல்லாம் அடையாளங்களாக இன்றைய காலகட்டத்தில் அன்பியங்கள் பல்வேறு பங்கு தளங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையை இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறோம். எனவே அன்பியம் ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. அன்பியம் இல்லை என்று சொன்னால் அது எதிர்காலம் இல்லாத ஒரு திரு அவை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே அன்பியங்கள் பங்குத்தளங்களில் மட்டுமல்ல, இன்னும் கிளை பங்குகளிலும் கூட உருவாக்கப்பட வேண்டும். அன்பியங்களின் வாயிலாக மக்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எனவே அன்பிய கலைவிழா எதற்காக? இன்னும் மக்கள் மத்தியிலே ஒன்றிப்பை, உறவை ஏற்படுத்த வேண்டும், இன்னும் அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும், பங்கேற்பை இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த அன்பிய போட்டிகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் அன்புக்குரியவர்களே, 11 பங்கில் 10 பங்கிலிருந்து அன்பிய மக்கள் பங்கேற்றிருப்பது என்பது மிகவும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரியது. பங்கு தந்தையர்களை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். பங்கேற்று கொண்டிருக்கிற அத்தனை பல நிகழ்வுகளிலும் பங்கேற்று கொண்டிருக்கிற அத்தனை இறை மக்களையும் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். குறிப்பாக அருள் தந்தை கென்னடி அவர்கள் இன்றைக்கு நிறைய பணிகள் அவர்களுக்கு உண்டு. அதாவது புதுவாழ்வு மையத்தில் தியான கூட்டம் நடத்திவிட்டு உறவினரின் திருமண நிகழ்வு சுரண்டையில் அங்கே கலந்து கொண்டு, மேலும் இங்கே புளியங்குடியில் மறைவட்டளவில் நடைபெறுகிற இந்த நிகழ்விலும் தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் சொன்னார்கள், நீங்கள் புளியங்குடியில் வைங்க, நல்லாயிருக்கும், பங்கு தந்தை சிறப்பாக ஏற்பாடு செய்வார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்னது அப்படியே நடந்திருக்கு. ஏன்னா எட்வின் ஃபாதர் ஒரு கலக்கிட்டார், நல்லா ஏற்பாடு செய்திருக்கிறாரு, அருமையானது. எனவே அந்த அளவிற்கு ஒரு மறைவட்ட அதிபர் என்ற முறையில் பங்கு தந்தையர்களை தொடர்பு படுத்தி அவர்களை ஒருங்கிணைத்து உற்சாகப்படுத்தி வழிநடத்தி வருவது உண்மையிலே அருள் தந்தை ஜோசப் கென்னடி அவர்களுடைய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு பண்பாக நான் பார்க்கிறேன். அவர்கள் நிறைய அனுபவம் உண்டு. இறைவார்த்தையை மிக ஆழமாக அழுத்தமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள். குருவிகளத்தில் உள்ள இயங்கி வருகிற கல்லூரியினுடைய செயலராக, மறைமாவட்ட கல்லூரியினுடைய செயலராக சிறப்பாக பணியாற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு பாளையங்கோட்டையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி வந்திருக்கிறார்கள். சென்ட் ஆண்டனிஸ் பப்ளிக் ஸ்கூல் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான கல்வி நிறுவனமாக இயங்கி வருகிறதுன்னு சொன்னால் அதற்கு அடித்தளம் கட்டி எழுப்பியவர்கள், வளர்த்தெடுத்தவர்கள் தந்தையவர்களே சாரும். இவ்வாறு எந்த பணியை கொடுத்தாலும் சீரோடும் சிறப்போடும் செய்யக்கூடிய தந்தையவர்கள் நம் மத்தியில் வந்து தலைமை தாங்கி வாழ்த்துறை வழங்கி நம்மை உற்சாகப்படுத்த வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே தந்தையவர்களையும் மிக அருமையான ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிற அருள் தந்தை எட்வின் ராஜ் அவர்களையும், உதவி பங்கு தந்தை அவர்களையும், அருள் தந்தை மகேஷ் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இதோ இந்த வேளையிலே நடுவர்களை அறிமுகம் செய்கின்ற ஒரு நிகழ்வு.
அதாவது நடுவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் அல்ல, நியாயமான நீதியான தீர்ப்பை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே மூவருமே இந்த பல கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள், கலைத்துறையில் ஈடுபாடு உடையவர்கள். முதலாவதாக திரு வெனிஸ்டன் அவர்கள் எம்சிஏ எம்ஃபில் முடிச்சிருக்கிறாங்க. ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது கலைத்துறையில் ஆர்வம் உடையவர்கள். அவர்களை பொறுத்தளவில் ஒரு ஆய்வாளர், ஒரு ரிசர்ச் பர்சன் என்று சொல்லலாம். அதான் உண்மை. நிறைய நடன போட்டிகளுக்கு போயிருக்கிறாங்க, தலைவராக இருந்து போட்டிகளை நடத்தி கொடுத்துருக்குறாங்க, நீதிபதியாக இருந்து நல்ல தீர்ப்புகளை அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. அவங்க சவேரியார் கல்லூரியில் பணியாற்றியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே ஒரு சிலர் இருக்கிறாங்க. எனவே வெனிசன் அவர்களை இதோ இந்த வேளையில் உங்கள் முன்பாக அறிமுகம் செய்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இரண்டாவதாக திருமதி ஆண்டோனி பிரகாச சபானா. இவர்களும் எம்சிஏ எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்காங்க. ஆசிரியர் பணியை ஆற்றி வருகிறாங்க. பாளை சர்வைட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. கிராமிய நடனத்தில் பெயர் பெற்றவர்கள். கிராமிய நடனம் இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய நடனங்களுக்கு, அதாவது நடன அமைப்பு, கோரியோகிராஃபி அதை எல்லாம் அமைத்து கொடுத்தவர். அவங்க ஃபோக் டான்ஸில் அவங்க மிக ஆர்வம் உடையவர்கள், அதில் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே நடனங்களை ஒருங்கிணைக்கின்ற பணியும் சிறப்பாக செய்து வரக்கூடியவர்கள். அன்னார் நம் மத்தியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. நடுவராக அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக கியூரினா ஃப்ரெட்டி. அவங்க ஒரு மருத்துவர், பல் டாக்டர். அவர் அவங்க குடும்பமே ஒட்டுமொத்த ஒரு கலை குடும்பம் என்று சொல்ல வேண்டும். அவர்களுடைய தாய் சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் அவங்க இயற்பியல் துறையில் ஹெச்ஓடி ஆக பணியாற்றி வருகின்றார்கள். அவங்க இந்த டாக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிறு வயதில் இருந்தே கிளாசிக்கல் டான்ஸு அதில் பயிற்சி எடுத்தவங்க, முறையாக படித்தவங்க. அவங்களுடைய தாய் கர்நாடக இசையில் புலமை பெற்றவர்கள். இவ்வாறு நம்முடைய மறை மாவட்டத்தில் கிறிஸ்துவால் பணிக்குழு நடத்திய செப்பர்ட் சிங்கிங் அதில் அவருடைய தாயானவர்கள் முக்கிய ஒரு ஜட்ஜாக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். எனவே உண்மையிலே அவர்களும் மிகுந்த அனுபவமும் நிறைந்தவர்கள். நிறைய அதாவது கர்நாடிக், அதாவது அது என்ன சொல்கிறது, பரதநாட்டியத்தில் புலமை பெற்றவர்கள். அன்னார் அவர்களை அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க, அறிமுகம் இல்லாதவர்கள். சரியான நல்ல ஒரு தீர்ப்பை நமக்காக வழங்க இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வந்திருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷம். போட்டி நிறைய இருக்கும் போல் தெரிகிறது. நடுவர்களுக்கு சவாலாக கூட இருக்கும் என்று நம்புகிறேன். போட்டி, பலத்த போட்டிகளோட ஆர்வத்தோடு நல்லா தயார் செய்து வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். பரிசுகளை தட்டி செல்லுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. அன்பியத்தை பற்றியும் அன்பிய போட்டிக்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய நடுவர்களை பற்றியும் தெளிவாக கூறிய தந்தை அவர்களுக்கு நன்றி. ஒரு சிறிய அறிவிப்பு. பெயர் பதிவு செய்யாதவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது வந்த பங்கு கொஞ்சம் விரைவாக சென்று தங்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். அடுத்ததாக, ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கான சில விதிமுறைகள் உண்டு. அத்தகைய விதிமுறைகளை வழங்க ஆசிரியர் அந்தோணி யாகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கற்ற போட்டி முதல்ல யாரெல்லாம் பெயர் பதிவு செஞ்சுருக்கீங்களோ
அவங்க முன்னாடி உள்ள டெஸ்கில் போய் ஒரு சீட்டை எடுங்க. அந்த சீட்டில் ஒரு எண் இருக்கும். அந்த எண்ணைத்தான் உங்களுடைய பேப்பரில் எழுத வேண்டும். உங்களுக்கு பேப்பர் நாங்கள் வழங்குவோம். அந்த பேப்பர் 4 பக்கம் கொண்டது. நீங்கள் 4 பக்கம் மட்டுமே எழுதுமாறு உங்களுடைய அந்த கட்டுரையை நீங்கள் அரேஞ்ச் பண்ண கொள்ள வேண்டும். 4 பக்கத்துக்கு மீறினால் நீங்கள் எழுதுறதுக்கு இடம் இருக்காது. அதனால் 4 பக்க கட்டுரையை 4 பக்கத்தில் தான் நீங்கள் எழுதணும். அந்த கட்டுரையில் முதல் பக்கத்தில் வலது பக்கம் மேலே அந்த எண்ணை நீங்கள் போடுங்க. கட்டுரையில் எந்த பக்கமும் உங்கள் பெயரையோ பங்கையோ குறிக்கவே கூடாது. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு 45 நிமிடம் தான் நேரம். நீங்கள் ஆரம்பித்து அந்த நேரம் முடியும் போது எழுதி கொடுத்து விட வேண்டும். இந்த கட்டுரையில் முன்னுரை, நடுவுரை, பருரை எல்லா உரையும் முடித்து கடைசியில் முடிவுரைன்னு கொடுத்து நீங்கள் அழகாக நீங்கள் டிசைன் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும், வாசிக்க நல்லாயிருக்கும். எனவே இதை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் போட்டியில் கலந்து கொண்டு நீங்கள் பரிசை வெல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த போட்டிக்கான தலைப்பு இங்கே 3 தலைப்பு இருக்குது. அந்த 3 தலைப்பில் எந்த தலைப்பு என்று இங்கு சீட்டு எடுக்கப்பட்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த தலைப்பை நீங்கள் முதல் பக்கத்தில் மேலே எழுதி கொள்ளுங்கள். முதல் பக்கத்தில் உங்கள் சீட்டு எண்ணை தவிர, தலைப்பை தவிர எந்த ஒரு அடையாளமோ பெயரோ இருக்கவே கூடாது. இதை கவனத்தில் கொண்டு சிறப்பாக கட்டுரை எழுதி முதல் பரிசை தட்டி செல்ல உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்து நடனப் போட்டி. ஒரு பங்கிலிருந்து ஒரு குழு மட்டும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நடனப் போட்டி நீங்கள் சீட்டு எடுப்பீங்க. அந்த சீட்டு எந்த வரிசையில் வருதோ அது 1, 2, 3 என்று சொல்லப்படும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த பங்கு எந்த ஊர் என்று அறிவிக்கப்படாது. எண் மட்டும் அறிவிக்கப்படும். எனவே நடுவர்கள் எண்ணை மட்டும்தான் கொண்டு மதிப்பெண் வழங்குவார்கள். எனவே அவர்களுக்கு யார் என்று தெரியாது, யார் ஆடுறாங்க, எந்த பங்கு ஆடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் முடிவு சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த ஏற்பாடு. அடுத்து இந்த போட்டிக்கான மதிப்பீடு படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டிக்கு 10, கருத்துக்கு 10, நடன அமைப்பு கொரியோகிராஃபிக்கு 10, குழு ஒருங்கிணைப்புக்கு ஒரு 10, காஸ்டியூம்ஸ் உடை அலங்காரத்துக்கு 10, இப்படி மார்க்குகள் பிரித்து 50 மதிப்பெண்ணாக வழங்கப்படுகிறது. இதில் 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரைக்கும் நீங்கள் டான்ஸை முடிச்சிடணும். அடுத்து உங்களுக்கு போட்டி முடிஞ்ச உடனே 3 பங்குக்காரங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க மறை மாவட்டத்திற்கு இறுதிப் போட்டிக்கு அழைக்கப்படுவாங்க. இந்த போட்டியில் சிறப்பாக ஆடி பரிசு பெற உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பரிசு கட்டுரை போட்டிக்கு அந்தந்த மறைவட்டத்தில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்ட்டு பரிசு வழங்கப்படும். இன்னைக்கு கலந்து கொள்கிற எல்லாருக்குமே ஆறுதல் பரிசு. ஏன்னா நீ உடனடியாக திருத்த முடியாது. கட்டுரை போட்டியை பொறுத்தளவில் ஒவ்வொரு மறைவட்டத்திற்கும் முதல் பரிசு 3000, இரண்டாவது பரிசு 2000, மூன்றாவது பரிசு 1000 ரூபாய் கட்டுரை போட்டி. அதே போல் நடனப் போட்டிக்கு முதற் பரிசு அது எப்படின்னா, சார் சொல்லிட்டாங்க, 3 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. முதல் 2, 3 இடங்கள் அவங்க கடைசியில் மறை மாவட்ட அளவில் நடைபெறுகிற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பங்கேற்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அவங்களுக்கு பரிசு என்பது முதல் பரிசு ரூபாய் 10,000, இரண்டாவது பரிசு ரூபாய் 7,000, மூன்றாவது பரிசு ரூபாய் 5,000. இதுதான் இந்த 3 பேருக்கு இங்கே பரிசு கிடையாது. தேர்ந்தெடுக்கப்படுகிற 3 குழுவினருக்கு இங்கே வழங்கப்படுகிற இந்த ஆறுதல் பரிசு வழங்கப்படாது. கடைசியாக அந்த போட்டியில் கலந்து கொண்டு முதல் 3 இடங்கள் பெறுகிறவங்களுக்கு இந்த பரிசு, மற்றவங்களுக்கு அங்கே ஆறுதல் பரிசு, நல்ல பரிசு, ஆறுதல் பரிசு வழங்கப்படும். எனவே பரிசு என்பதை விட பங்கேற்பு மிக முக்கியமானது. நிறைய பேர் பங்கேற்றிருக்கிறீங்க. மீண்டுமாக மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அருமையான முறையில் தகவல்கள் அனைத்தையும், விதிமுறைகள் அனைத்தையும் வழங்கிய ஆசிரியர் அவர்களுக்கும் தந்தை அவர்களுக்கும் நன்றி.
இந்நிகழ்வு இறை வணக்கத்தோடு தொடங்கினாலும் இந்நிகழ்விற்கு மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் மற்றும் அனைத்து வகையிலும் உதவி செய்யக்கூடிய தந்தையின் ஆசியுரையோடு இந்நிகழ்வு இனிதே துவங்குகின்றது. எனவே ஆசியுரை வழங்க அருட்பணி எட்வின்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய மறைவட்ட அதிபர் மற்றும் ஜூப்ளி மேய்ப்பு பணி நிலையத்தினுடைய இயக்குனர் அவர்கள் இருவருக்கும், அதைத் தொடர்ந்து நம்முடைய பங்கினுடைய அருகில் இருக்கக்கூடிய சிவகிரி பங்கினுடைய பங்கு தந்தை மூவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரியவர்களே, எல்லாரும் ஒரு விதமான பதட்டத்திலே இருக்கிறீங்க, அப்படி தானே? போட்டியில் கலந்துக்கக்கூடியவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு மேலே எனக்கு இருக்குது. ஏன்னா நேற்று சாயந்தரம் வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் கொடுத்த ஐடியா வச்சு என் பிள்ளைங்க ஃபஸ்ட் வந்துடுவாங்க அப்படின்னு. ஆனால் போக போக காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செய்யும்போது எனக்குள்ளேயே ஒரு விதமான எனர்ஜி. ஏன்னா நீங்கள் வெளியில் போகிறீங்க, வெளி இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, நாங்கள் வெளியே என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம், நாங்கள் மூணு பேத்துக்கு தான் பரிசா, 4வது பேத்துக்கு கைதட்டி மட்டும் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 10வது இடம் வந்தாலுமே நினச்சிக்கலாம், நாங்கள் 4வது வந்தீங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நான் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிங்கிற நிலைகளே நாம் இருக்கின்றோம். இருந்தாலும் ஒவ்வொருவருமே அவரவர்கள் தயாரித்து வந்திருக்கிறீர்கள். கடவுள் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தேர்ந்தெடுத்து அந்த வாக்களித்த அந்த நாட்டை அடைவதற்கு 40 ஆண்டுகள் அவர்களை தயாரித்தார். அதனுடைய விளைவாகத்தான் அந்த பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திலே அவர்களை குடியமர்த்தினார். எனவே அதற்கு பலனாக அந்த 40 ஆண்டுகளுடைய விளைவாக அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த நாட்டிலே வாழ்ந்து வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் வட்ட அளவிலே கட்டுரை போட்டியாக இருக்கலாம் அல்லது நடன போட்டியாக இருக்கலாம், எல்லா போட்டிகளுக்குமே நன்றாக தயாரித்து வந்திருக்கிறீர்கள். தயாரிப்பு ஒருபோதும் வீண் போகாது. ஒருவேளை நான் பார்க்கலாம், இந்த பங்கை விட நாங்கள் நல்லா தான் ஆடினோம், எங்களுக்கு பரிசு கொடுக்கல. நம்முடைய பார்வை என்பது வேறு, மற்றவருடைய பார்வை என்பது வேறு. ஒன்றே ஒன்று, நாங்கள் கலந்து கொண்டோம், இறைவனுடைய நற்செய்தியை அறிவித்தோம், அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற மனநிலையில் நாம் இந்த போட்டியிலே கலந்து கொள்வோம். இந்த போட்டிக்கு, இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு எனக்கு பல்வேறு வகைகளிலே என்னுடைய பங்கை சார்ந்தவர்கள் உதவி புரிந்திருக்கிறார்கள். பங்கு பேரவை, அன்பிய மக்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலக மீட்பர் ஆண்கள் குழு காலையில் இருந்து நேற்று மாலையிலிருந்தே இந்த நேரம் வரை, குறிப்பாக இன்றைக்கி காலையிலலாம் பூசம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பார்க்க நேரம்லாம் இங்கே தான் இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் வரக்கூடிய பங்கிலிருந்து, மற்ற பங்கிலிருந்து, மறைவட்ட பங்கிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த நிகழ்விலே மகிழ்ச்சியோடு பங்கு கொள்ள வேண்டும். அதற்கு என்ன என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை ஏற்பாடுகளையும் உடனிருந்து செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த இளைஞர் பெருமக்கள் மற்றும் என்னுடைய பங்கை சார்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் குறிப்பாக போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு பங்கில் நான் ஒரு போட்டி நடத்தும் போது அந்த விபிலியத்தை முழுசும் எழுதணும்னு சொல்லி ஒரு போட்டி வச்சுருந்தோம். போட்டியில் கடைசியில் அவங்க பரிசு கிடைக்கல. ஆனால் அவங்க கடைசியாக சொன்னது, நாங்கள் இந்த திருவிலியத்தை முழுவதுமே எழுதுவதற்கு, படிப்பதற்கு, வாசிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பரிசு எங்களுக்கு முக்கியம் இல்லை, மாறாக நாங்கள் அந்த போட்டியில் பங்கெடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று சொன்னார்கள். அதே போன்று கலந்து கொண்டிருக்கிறீர்கள், இறைவனை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். எனவே கடவுள் உங்களுடைய முயற்சியை ஆசீர்வதிப்பார். அதனுடைய பயனாக நற்செய்தியை, கடவுளை இன்னும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய திறமையை நீங்கள் அறிந்து அதை வெளிக்காட்டியிருக்கிறீர்கள். எனவே கடவுள் உங்களுடைய திறமையை ஆசீர்வதித்து இந்த போட்டியிலே பங்கு கொண்டு முழுமையாக வெற்றி பெற உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாமுள்ள கடவுள் உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. நன்றி. ஆசியுரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் முக்கிய பகுதியாக நாம் போட்டிகளுக்கு செல்ல போகிறோம். சரியா? இந்த போட்டிகளில் முதல் போட்டியாக கட்டுரை போட்டி.
இந்த கட்டுரை போட்டியில் 3 டாப்பிக்கில் என்ன டாப்பிக்கில் நீங்கள் எழுத போகிறீங்க? இப்போது நமது வட்டார அதிபர் தந்தை அவர்கள் வந்து சீட்டினை எடுத்து தலைப்பை உங்களுக்கு அறிவிப்பார்கள். நான் வாசிக்க வேண்டிய கட்டாயம் என்ன செய்ய? அன்பியம் காலத்தின் கட்டாயம். முதலாவது தலைப்பு அன்பியம் காலத்தின் கட்டாயம். உங்களுக்கான தலைப்பு அன்பியம் காலத்தின் கட்டாயம். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது உங்களுக்கான தேர்வு எண் லாட் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களா, பதிவு செஞ்சீங்களா, அங்கே வழங்கப்படும். ஒவ்வொரு பங்காக நாங்கள் அழைப்போம். அந்த பங்கை சார்ந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து உங்களுடைய தேர்வு எண்ணை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதன் பின்பு ஆர்சி மேல்நிலை பள்ளியில் மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஹாலில் உங்களுக்கான தேர்வு நடைபெறும். நன்றி. சங்கரன் கோயில் பங்கு தயவு செய்து பின்னாக செல்லும். சங்கரன் கோவில் பங்கில் கட்டுரை போட்டியில் பங்கேற்கக்கூடிய நபர்கள் மட்டும் எழுந்து பின்பு சென்று லாட் நம்பர் எடுத்துக்கோங்க. சங்கரங்கோவில் பங்கு கட்டுரை எழுதுவதற்கு பேனா இல்லாதவங்களுக்கு அங்கே வச்சு பேனா கொடுத்துருவோம், பயப்பட வேண்டாம். நடனப் போட்டியில் பங்கேற்கும் நபர்களுக்கான மீண்டும் ஒரு முறையான அறிவிப்பு. உங்களுக்காக மேடையை தயார் செய்வதற்கு 3 நிமிடமும் பாடல்களுக்கு 5 முதல் 7 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும். எல்லாருமே வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அடுத்தடுத்த நிகழ்விற்கு ரெடியாக இருந்துக்கோங்க. உசுரே
நாத்து போல எட்டி பார்த்து சிரிச்ச காத்து போல ஊத்து போல நெஞ்சிக்குள்ள குதிச்ச சேத்து மேல நாத்து போல எட்டி பார்த்து சிரிச்ச காத்து போல ஊத்து போல நெஞ்சிக்குள்ள குதிச்ச பச்சக்கிளி கச்ச போல சேர்ந்து சொல்ல பிறந்த தேடி வந்த கட்டி ஜன வாழ்வு பெற பிறந்த பச்சக்கிளி கச்ச போல சேர்ந்து சொல்ல பிறந்த தேடி வந்த கட்டி ஜன வாழ்வு பெற பிறந்த எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுமே இனி நம் வாழ்வு நல்வாழ்வா விடிஞ்சிடுமே நல்லதெல்லாம் பூமியில நடந்திடுமே இங்கே தெய்வமே மனுஷனா பிறந்திருக்க இயேசுவே என் உயிரே இங்கே பாசமா பிறந்தவரே இயேசுவே நல்லுறவே புது நேசமா மலர்ந்தவரே தாய் மண்ணே தமிழ் மண்ணே தப்பாட்டம் ஆடு மானாட்டம் மயிலாட்டம் தப்பாம ஆடு தாய் மண்ணே தமிழ் மண்ணே தப்பாட்டம் ஆடு மானாட்டம் மயிலாட்டம் தப்பாம ஆடு மகராச மனத்துக்குள்ள பிறந்ததைய பாடு ஒரு போது மறக்காத தெய்வத்தைய பாடு மகராச மனத்துக்குள்ள பிறந்ததைய பாடு ஒரு போது மறக்காத தெய்வத்தைய பாடு சாதி மத பேதம் எல்லாம் மறைஞ்சிடுமே இனி நல்ல காலம் மக்கள்லாம் விடிஞ்சிடுமே மனித நேயம் பூவாக மலர்ந்திடுமே இங்கே மனுஷனா தெய்வமே பிறந்திருக்க என்ன சொல்லி பாடுவேன் வண்ண வண்ண பூக்கள் தூவி ஆனந்தமாடுவேன் சின்ன எழுத்து பாடா உன்னை என்ன சொல்லி பாடுவேன் வண்ண வண்ண பூக்கள் தூவி அருமையாக ஆடிய அணியன் ஒன்றிற்கு நன்றிகள். அடுத்ததாக அணியன் 2. அணியன் 2ஐ தொடர்ந்து அணியன் 4 தயார் நிலையில் இருக்கவும். ஏனென்றால் அணியன் 3 கட்டுரை போட்டியில் இருப்பதால் அணியன் 4 தயாராக இருக்கவும்.
மழைய நாடு என் ஊர் செழிக்கட்டும் வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும் வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும் வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும் வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும் அருமையாக நடனமாடி பயணம் போகிறோம் அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும் பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் அந்த பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும் நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே இனி நீ இருந்தா வழி தெரியும் பயணம் செலுத்துமே எங்களோட பயணம்
தயாரா? உன்னை ஆள வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனை விட்டு வந்தேனல்லோ, உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே. உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம். உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம். எல்லாமே தந்து விட்டேன். உனக்காய் படைத்திட்டேன் உலகம் மீது ஒன்றோ, உன்னை ஆள வைக்கும் இடம் மீது. இங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய், இந்த நண்பையே மறந்து விட்டாய். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தீர்ந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. அண்ணன் விதைக்க போனாரு, நல்ல அண்ணன் விதைக்க போனாரு. நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நல்ல அண்ணன் விதைக்க போனாரு. முறுக்கு மீச வச்சுக்கிட்டு முண்டாசை கட்டிக்கிட்டு நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நம்ம அண்ணன் விதைக்க போனாரு. கஞ்சி செடியை தூக்கிக்கிட்டு கருவாடு எடுத்துக்கிட்டு நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நம்ம அண்ணன் விதைக்க போனாரு. ஐயாரோ வீழ்ந்த விட பறவை தின்னுச்சு, சாரை நேரத்தில்
பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அந்த பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. நீ இருந்தா வழி தெரியும், பயணம் செலுத்துமே, பயணம் செலுத்துமே, எங்களோட பயணம் செலுத்துமே, பயணம் செலுத்துமே, எங்களோட பயணம் செலுத்துமே. உயிர் துணையா நீ இருக்க மனது தெளியுதே, உயிர் செழிக்க உரிய வழி நீ காட்டுமே. தன்னை அழிச்சு வாழ்வு தந்தா பூமி செழிக்குமே. அத தினமும் வாழ்வதற்கு சக்தி வேணுமே, சக்தி வேணுமே, ஐயா சக்தி வேணுமே. உன்னை தொடர நினைக்கிறோம், உறுதி தாருமே. உயிர் உள்ளவரே உமக்காக வாழப் போறோமே. பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். ஆனந்தம் பொங்கட்டும், உள்ளங்கள் மகிழட்டும். ஆனந்தம் பொங்கட்டும், நம் உள்ளங்கள் மகிழட்டும். அருளே பொங்கிடும் திருவிழா, அனைவரும் சேர்ந்திடும் பெருவிழா. வருக வருகவென வாழ்த்தி பாடுவோம், கலைகளின் கடவுளை போற்றி ஆடுவோம். வருக வருகவென வாழ்த்தி பாடுவோம், கலைகளின் கடவுளை போற்றி ஆடுவோம். என்ன ரீதாக்கா, ஒரு வாரமா ஆளையே காணோம். அதுவா சுதா, எங்க சர்ச்சில் அன்பிய செலிப்ரேஷன், அதான் கொஞ்சம் வேலை. அப்படியாக்கா, சரி சரி, உங்க சாமி பத்தி சொல்லுங்க கேட்போம். சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி, சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வதற்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை எடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. இயேசு பிறந்ததொரு குடிசையிலே, ஏழசனங்களோட மத்தியிலே, நல்லா நினைச்சு பாரு புத்தியிலே, அவர் இருக்காரு உன்னோட மனசினிலே. சாமி கத்த சாமி இந்த பூமியிலே மனுஷனாக வந்த சரி அதுக்கு புரியலையா. மனுஷனே மனுஷனாக மதிக்கு வழிய சொன்ன மகாராசனோட பாடம் உனக்கு தெரியலையா. சாமி நம்ம சாமி, சாமி இயேசு சாமி. என்ன ஜினி, சர்ச்சுக்கு வரவே இல்லை? வீட்டில் ஒரே சண்டை. நீ மட்டும் எப்பவும் சந்தோஷமா இருக்கே, எப்படிக்கா? ஓ அதுவா, உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு.
பண்ணி மக்கள் மத்தியில அன்பு விதைச்சாரு. மக்களும் அன்போடு வாழ்ந்தாங்க. இப்ப புதுமைகள் நடக்குதா? ஏன் நடக்கல? மக்கள் இயேசுவை தேடி போனது போல நம்மளும் அன்பத்தை தேடி போனா ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கலாம், மற்றவரை அன்பு செய்யலாம். இயேசு செய்த புதுமைகளை அன்பியங்கள் வழியா நாம பெறலாம். அன்பியத்துக்கு போக கஷ்டமாலாம் இருக்கு. கஷ்டப்படாம கிடைக்குமா? இயேசுவின் பாடுகளும் அவருக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. இயேசு கஷ்டப்பட்டு பாடுகள் ஏற்றுக்கொள்வது போல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அன்பியத்துக்கு போய் அன்போடு வாழ்வோம். ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. ஆயிரம் இருந்தும் அன்பில்லையே, எதுவுமே ஒன்றுமில்லை. உலகில் எதுவுமே ஒன்றுமில்லை. அதிசயங்கள் பல நிகழ்ந்திடினும் ஆண்டவனை பாடி துதித்திடினும். அதிசயங்கள் பல நிகழ்ந்திடினும் ஆண்டவனை பாடி துதித்திடினும். அரவணைப்பு பல கொடுத்திடினும் அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை. அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை. அருமை அருமை அருமை. அருமையாக நடனமாடிய அணியன் 7ற்கு நன்றிகள். எப்படி ஆடினாங்க? அப்போ கைத்தட்டலே இல்லை. ஓகே. போட்டிகளில் பங்கு பெற்று முடித்த நபர்கள் தயவு செய்து உங்களின் கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் 2 அணிகள் மட்டும்தான் போயிருக்காங்க, மற்றவங்க யாரும் இன்னும் போகலை. கொஞ்சம் சீக்கிரமாக கடகடன்னு ஒவ்வொரு பங்காக ஓடுங்களேன். அடுத்ததாக அணியன் 8. அன்பிற்குரியவர்களே, உங்களுக்காக தேநீர் மற்றும் பலகாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, பின்பகுதியில் உள்ளது. எனவே கொஞ்சம் பேராக போய் எடுத்துக்கோங்க, சரிங்களா? எல்லாரும் போயிட்டீங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பின்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேநீர் எடுத்தால் நலமாக இருக்கும். நன்றி. ரெடியா?
பாட
அருமை அருமை அருமையாக நடனமாடிய அணி எண் 8ற்கு நன்றிகள். அணி எண் 9. na 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 na
அருமையாக நடனமாடிய அணியன் 9ற்கு நன்றிகள். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். என்பது ஒரு இறையியல் பண்பு. அதில்தான்
மனிதனின் மாண்பு ஆயிரம் இருந்தும் அன்பில்லையே எதுவுமே ஒன்றுமில்லை இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். அணி எண் 11 அணி எண் 11.
அருமையாக நடனம். அன்பியமாக ஒன்று கூடி வாழும்போது சிக்கல்களாய் பிரச்சனைகள் வந்து சேரும். இறை இயேசு நம் வாழ்வில் உதிக்கையில் பிரச்சனைகள் தானாக நீங்கிவிடும். அன்பியத்துடன் வாழ்வோம், மகிழ்வுடன் வாழ்வோம். ஆனந்த மலர்களாக அன்பியம் மலர வேண்டும். ஆவியின் கொடைகள் அனைத்தும் அகிலத்தை நிரப்ப வேண்டும். மானுட நேயங்கள் மண்ணில் மலர வேண்டும். இந்த மண்ணில் மலர வேண்டும். ஆனந்த மலர்களாக அன்பியம் மலர வேண்டும். ஆவியின் கொடைகள் அனைத்தும் அகிலத்தை நிரப்ப வேண்டும். விசுவாசம் அன்பு நம்பிக்கை என்னும் கடவுளின் கொடைகளில் அது அன்பொன்று மட்டும் இறைவனின் வழி அகிலத்தை ஆளுமே. விசுவாசம் அன்பு நம்பிக்கை என்னும் கடவுளின் கொடைகளில் அது அன்பொன்று மட்டும் இறைவனின் வழி அகிலத்தை ஆளுமே. விண்ணவரில் அன்பின் அரசு மன்னவரில் நிலைக்க வேண்டும். விண்ணவரில் அன்பின் அரசு மன்னவரில் நிலைக்க வேண்டும். புனித புவாழம் இசைக்கிட இணைவோம். வாழ்க அன்பியம் இறை வாழும் கேடயம். வாழ்க அன்பியம் நிறை வாழும் கேடயம். ஆனந்த மலர்களாக அன்பியம் மலர வேண்டும். ஆவியின் கொடைகள் அனைத்தும் அகிலத்தை நிரப்ப வேண்டும். ஜாதிகள் மறைந்து வேதங்கள் ஒழிந்து நம்பிக்கையில் நிலைத்திட குறைகளை மறந்து குற்றங்களை மன்னித்து சமத்துவம் காணுவோம். ஜாதிகள் மறைந்து வேதங்கள் ஒழிந்து நம்பிக்கையில் நிலைத்திட குறைகளை மறந்து குற்றங்களை மன்னித்து சமத்துவம் காணுவோம். விண்ணவரின் அன்பின் அரசு மன்னவரில் நிலைக்க வேண்டும். விண்ணவரில் அன்பின் அரசு மன்னவரில் நிலைக்க வேண்டும். புனித புவாழம் இசைக்கிட இணைவோம். வாழ்க அன்பியம் இறை வாழும் கேடயம். வாழ்க அன்பியம் நிறை வாழும் கேடயம். ஆனந்த மலர்களாக அன்பியம் மலர வேண்டும். ஆவியின் கொடைகள் அனைத்தும் அகிலத்தை நிரப்ப வேண்டும்.
மானுட நேயர்கள் மண்ணில் மலர வேண்டும், 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 இந்த மண்ணில் மலர வேண்டும். அழகான பூமி அன்பேல சாமி என்போமே, இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. அழகான பூமி அன்பேல சாமி என்போமே, இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. அழகான பூமி அன்பேல சாமி என்போமே, இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. நதியாக இருக்கும்போது நதியாக ஓடுது, மதமெல்லாம் கடவுளை எங்கெங்கோ தேடுது. அறிவியல் முன்னேற்றம் உலகத்தின் வளர்ச்சி, மனித நேயம் வளர்வதே இறைவனின் மகிழ்ச்சி, இறைவனின் மகிழ்ச்சி. அழகான பூமி அன்பேல சாமி என்போமே, இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. உனக்காக உணவை கண்டால் தோட்டத்தையே அழைக்குது, விதையெல்லாம் கண்ணாடிச்சு உணவைத்தான் தருகுது. காதல் செய்யும் மனசுக்குள்ளே என்றென்றும் நிம்மதி, அன்பு என்ற ஒன்றுதான் உலகத்தின் சந்நிதி, உலகத்தின் சந்நிதி. அழகான பூமி அன்பேல சாமி என்போமே, இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. அழகான
பூமி அன்பேதான் சாமி என்போமே. இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. அழகான பூமி அன்பேதான் சாமி என்போமே. இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே.